காந்தி தன்னோட ஒய்ஃபோட ஆசையை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு கையில இருக்கிற பணத்தெல்லாம் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் மாத்தணும்ன்றதுக்காக பேங்க்குக்கு போறாரு. ஆனா பேங்க்குன்னு ஒரு சில லிமிடேஷன் 4000 வரைக்கும் தான் மாத்தலாம் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு காந்தி. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அவர் ஐடியா கேக்குறாரு. ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமலே இருக்கு. அங்க ஒரு பெரிய ரவுடி வந்து இவர்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ராபரி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சண்டையெல்லாம் போட்டு காப்பாத்திடுறாரு காந்திய. அடி வாங்கின இடத்துல கண்ணாடியை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காந்தி போய் கண்ணாடி எடுத்துட்டு வராரு. இந்த சிச்சுவேஷன்ல போய் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு ஹீரோ ரொம்பவே கோவமாறாரு. கண்ணம்மா மேல காந்தி வச்சிருக்க லவ்வ பத்தி டக்குன்னு அவர் கமெண்ட் பாஸ் பண்ணிடுறாரு. உடனே காந்தி டென்ஷன் ஆகி பலாருன்னு ஓங்கி ஒரு அற விட்டுடுறாரு. இந்த உலகத்திலே பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அதை தாண்டி லவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பொண்ணை உண்மையா காதலிச்சு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு காந்தி சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு இப்பதான் லவ்னா என்ன அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா கண்ணம்மா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இவ்வளவு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுவாரு காந்தி. கண்ணம்மா அவங்க ஹஸ்பண்ட மட்டும் கேர் பண்ணாம வந்த அந்த பையனையுமே நல்லபடியா சர்வ் பண்ணி பாத்துப்பாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கவனிச்சு ஒண்ணு ஒன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணம்மா அவங்க கிட்ட இருந்த 90,000 கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து ஈவென்ட் எதுக்காவது யூஸ் ஆனா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்க லவ் பண்ண பீரியட்ல காந்தி நல்லா புல்லட் ஓட்டிட்டு இருப்பாங்க, ஆனா இப்போ வெறும் சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு பணம் சேர்த்து வைப்பேன். ஷோரூம்ல போய் ஒவ்வொரு டைம் கேட்கும் போதும் நான் சேர்த்து வச்சிருக்க பணத்தை விட அதிகமாவே சொல்லுவாங்க. அதனால அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுதான் இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்கு லவ்னா என்ன அப்படின்னு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த டைம்ல ஹீரோயின் வந்து நீ எனக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்ற, டைம் கொடுக்க மாட்டேன்ற, லவ் கொடுக்க மாட்டேன்ற, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியுமா? எங்க அப்பா வந்து எங்க அம்மா கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா ஏங்கியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இவங்கள மாதிரி பெரியவங்களை பார்க்கும் போதுதான் பணத்தை விட லவ் தான் பெருசு அப்படின்னு எனக்கு புரியுது. நான் இனிமே அவனை புரிஞ்சு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹீரோ கன்வின்ஸ் பண்றாரு. நம்ம ஹீரோ நம்மளே கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் வாங்கிட்டு அங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா காந்தி இறந்தே போயிடுவாரு. இப்போதைக்கு உன்னை விட்டா எங்களுக்கு யாருமே இல்ல, பையன் மாதிரி இருந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு எல்லா இறுதி சடங்குமே நீயே பண்ணி கொடுத்துரு அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. அவருமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. காந்தியோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கிராண்டா 60ஆம் கல்யாணமும் பண்ணி இறுதி சடங்கையும் பண்ணி நல்லபடியா முடிச்சிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா கண்ணம்மாவை காணும். ரொம்ப வருஷமாவே தேடிட்டே இருக்காங்க கண்ணம்மாவை, ஆனா கண்டே பிடிக்க முடியல. கடைசியா ஒரு நாள் பார்த்தா கன்னியாகுமரியில கண்ணம்மா காந்திய நினைச்சிட்டே அப்படியே இறந்தே போயிடுறாங்க. அவங்களோட கையில காந்தியோட கண்ணாடியுமே இருக்கு.